அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத பாசம்னா அது தாய் பாசம்தான். அப்படிப்பட்ட தாய் பாசத்தை எத்தனை கோடி பணம் கொடுத்து நம்மளால் வாங்க முடியும்? என்னுடைய தாய் இறந்துருச்சு அப்படின்னு அந்த தாய் பாசத்துக்காக ஏங்கி ஒருவன் தன்னுடைய சிற்றன்னையை பார்க்க போகிறான்னு வச்சுக்கிங்க. அந்த சிற்றன்னை மாடர்ன் ஹேலாக இருந்துக்கிட்டு மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஆடை அலங்காரத்திலையும் காட்சி தந்தாங்கன்னா, பாசத்துக்காக ஏங்கி திரிந்த அந்த கர்ணனை நம்ம திரைப்படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அந்த தாய் பாசம் இந்த கலியுகத்தில் மீடியாக்களால் நம்மளுடைய பாசங்கள் எல்லாமே மாற்றப்படுது. மிருகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் தொடர்ந்து மீடியாக்கள் செஞ்சிட்டு நம்மளை வடிவமைக்கிறது, நம்மளை டிசைன் பண்ணுறது எல்லாமே மீடியாக்கள் தான். அப்படி ஒரு காலகட்டம் இன்றைக்கி உருவாகி நிற்கிது. இதிலிருந்து எப்படி நம்ம மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்? ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இந்த பாசம் கிடைக்காம ஒவ்வொருத்தனும் மிருகமாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ளுகிற ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி தான் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நல்லதொரு அமைப்புகளை நம்ம கட்டணும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு 10 பேரையாவது இதிலிருந்து மீட்டெடுக்கணும். ஏன்னா பதறுகளை இன்றைக்கி சர்வசாதாரணமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கு. விதை நெல்லை எடுத்து வைக்கணும். விதை நெல்லை எடுத்து வைக்கிற வேலையை எவன் ஒருவன் பார்க்குறானோ அவனே இறைவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட விதை நெல்லை தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் நாங்கள் தேவக்கோட்டையில் பெரிய அளவில் உருவாக்கி வச்சுருக்கோம். நீங்களும் ஒவ்வொருத்தரும் தனக்கு முடிஞ்ச அளவுக்கு விதை நெல்களை உருவாக்க விரும்புங்கள்.